மணற்குளம் என்ற ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கே ஒரு பெரிய வேம்பு மரம் இருந்தது. அந்த மரத்தடி கிராமத்து குழந்தைகள் விளையாடும் இடம். அந்த மரத்தின் கீழே அனைவரும் அமர்ந்து கதைகள் கேட்டார்கள், பாடல்கள் பாடினார்கள். ஒரு நாள் ஒரே காலையில் ஒரு மனிதர் வந்து, "இந்த மரம் என் நிலத்தில் இருக்கிறது. நான் வீடு கட்ட வேண்டும். இந்த மரத்தை வெட்டப் போகிறேன்" என்றார். அதைக் கேட்டு குழந்தைகள் ரொம்ப கவலைப்பட்டார்கள். அவர்கள் தாத்தா கணேசனிடம் ஓடிப்போனார்கள். "தாத்தா, அந்த வேம்பு மரத்தை வெட்டப் போறாங்களே." கணேசன் மெதுவாகச் சிரித்தார். "அந்த மரம் உங்களைப் போலவே எனக்கும் நண்பன். ஆனால் நாம் அமைதியாக அவரிடம் பேசலாம்." அந்த இரவு எல்லோரும் ஒன்றாகச் சேர்ந்தார்கள். குழந்தைகள் தங்களது நினைவுகளைச் சொன்னார்கள். "அந்த மரம் நம்ம விளையாட்டுத் தோழன். அந்த மரம் நம்மை சுடும் மழையில காத்தது." அந்த மனிதர் இதைக் கேட்டதும் மனம் மாறிவிட்டது. "நீங்கள் சொல்வது சரி. இந்த மரத்தை நான் வைக்கிறேன். வீடு வேறே இடத்தில் கட்டிக்கொள்கிறேன்" என்றார். அந்த நாளிலிருந்து மரத்தடியில் ஒரு பலகை வைத்து எழுதினர், "இது நம் எல்லோரதும் மரம். அதை நேசிக்கவும் காப்பதிலும் துணை செய்யவும்." முரல்: இயற்கையை காதலித்தால் அது நம்மை என்றும் காப்பாற்றும்.